ஃபர்ஸ்ட் தெருவில் பார்த்தது சார். தோட்டத்து வழியே போய் தோட்டத்துக்கு அது உடச்சிட்டு வந்து பெட்ரூம் உடச்சிட்டாங்க சார். உடச்சிட்டு பெட்ரூம்ல இருக்கிறது பீரோ சாவிக்கு எடுத்து திறந்து பீரோ பூரா உடச்சி வாட்டாங்க சார். அப்படியே வந்து இந்த தெருக்கு அது லாக் பண்ணிட்டு இந்த வெளியிற வீட்டுல இந்த நகையை எடுத்துட்டாங்க சார். 2 வீட்டுமே உடச்சி 2 வீட்டுல இந்த நகையை எடுத்துட்டாங்க சார். 22,000 சார். காசு 4,000 சார். இதுமே இல்ல சார். வீட்டுல 10 பைசா கூட உள்ள சார். பூரா சுட்டுட்டாங்க சார். ஒரு பொருள் ஒரு துரும்பு கூட உள்ள சார். மடிஞ்ச மூக்கத்துல குழந்தைங்கள காது குத்துல கைட்டு வச்சு செலுத்தினதா எதுவுமே உள்ள சார். பூரா பொறிக்கிட்டாங்க சார். வெறி விட்டதா விட்டுட்டு போனேன். நாங்கள் எல்லாரும் வெளியே தெருவாசலில் தான் சார் படுத்துன்னு இருந்தோம். வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள தாப்பால் உடச்சி கதவுலாம் உடச்சி இருந்த நகையை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு போயிட்டாங்க. நாங்கள் 5 மணிக்கு தான் 22,000 சார். நாங்கள் 5 மணிக்கு தான் எழுந்து போய் பின்னாடி பார்த்தா மோட்ரு போடலான்னு போனாக்கா லைட்டு கதவு திறந்து வச்சுது. லைட்டு வெளிச்சம் தெரியுது. என்னான்னு பார்த்தாக்கா கை வச்சாக்கா கதவு சும்மா போகுது. உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லா பீரோவும் பூட்டும் எல்லாத்தையும் உடச்சி போட்டு கிடக்குது. நாங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணல, இது பண்ணல, விவசாயம் தான் நாங்கள் பண்ணுறோம். கை உழைச்சி தான் பண்ணோம். எங்களுக்கு 40 சென்ட் தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுக்கு சம்பாரிச்சது. அதில் தான் நாங்கள் போயிடுச்சு முன்னுக்கு வந்தோம். இந்த நிலைமையில் இன்றைக்கி வந்தோம். இந்த மாதிரி ஆகி போச்சு எங்களுக்கு. அது என்னவோ எல்லாம் நீங்கள் தான் இருந்து எங்களுக்கு பதில் சொன்ன ஒரு வழி காட்டணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.